ஏன்னா இந்த இச்சை அப்படின்றது ஒரு சின்னதா போடுற ஒரு ஸ்லீப்பிங் பில் மாதிரி. முதல் நாள்ல போடும்போது அவரோட எஃபெக்டா தெரியாது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண அதோடைய எஃபெக்ட் அதிகமாகும். அப்போ இந்த இச்சைன்றது நம்ம கூட ஒட்டுது அப்படின்றது நமக்கு அறியவே மாட்டோம். ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு சர்டன் பாயிண்ட்ல அது அப்படியே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி நம்முடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளத்தக்கதான வல்லமை கொண்டதுதான் அந்த இச்சை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க வெளியே வாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்வது ஆவியானவர் மட்டும்தான், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அப்போ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்து மட்டும்தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியுமானது. அடுத்ததாக ஒரு விஷயத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். கடைசியாக சகோதரி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ,